தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்கி இருக்கக்கூடிய மெய்யழகன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி பல வருஷம் கழிச்சு அவரோட சொந்த ஊருக்கு போறாரு ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்றதுக்கு. அங்க எதேச்சையா கார்த்தியை அரவிந்த் சாமி மீட் பண்றாரு. கார்த்தி ரொம்பவுமே பாசமா அத்தான்னு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஹெல்ப் பண்றாரு, ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அரவிந்த் சாமிக்கு பண்றாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கார்த்தி எந்த வகையில அவருக்கு சொந்தம் அப்படிங்கிறது அரவிந்த் சாமிக்கு தெரியல. அவர் யோசிச்சு பார்க்குறாரு. என்ன யோசிச்சு பார்த்தாலும் அவருக்கு கார்த்தி எந்த வகையில சொந்தம் அப்படிங்கிறது மட்டும் தெரியவே இல்லை. ஸோ கார்த்தி அவருக்கு எந்த வகையில் சொந்தம்னு அரவிந்த் சாமி கண்டுபிடிச்சாரா? அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அரவிந்த் சாமியோட கான்வர்சேஷன், அதாவது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்வீட் மெமரிஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் மெய்யழகன் திரைப்படம் பேசியிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, கார்த்தி அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேர் காம்போவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்பவுமே லைவ்லியாக நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது ரொம்ப வருஷம் பழக்கப்பட்டவங்க கிட்ட பேசுகிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இருக்கும். இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி வரும். இந்த படத்தில் காமெடிக்காக ஒரு காமெடியனை வைக்காமல் கார்த்தி தான் இந்த படத்தில் நிறைய இடங்களில் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்தியோட காமெடியை ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல கோவிந்த் வசந்த் இசையமைச்சிருக்காரு. இவரோட இசையில உருவாகி இருக்கிற யாரோ இவன் பாடலை கமல்ஹாசன் பாடியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு போகும்போது இந்த பாட்டுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல் ரொம்பவுமே எமோஷனல் டச்சா எல்லா ஆடியன்ஸையுமே கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இன்னும் வந்துட்டு நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வரக்கூடிய ஒரு காளமாடு, சைக்கிள், அதுக்கப்புறம் பாம்பு, இப்படி எல்லா ஒரு ரோல்ஸுக்குமே, அதாவது ஆக்டர்ஸை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு மாதிரி இயல்பாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இன்னொரு மிக முக்கியமான பாசிட்டிவ். அதாவது கிராமத்து சூழலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி ரெண்டு பேருமே அவங்களோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க, நிறைய ஸ்வீட் மெமரிஸை பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்கெல்லாம் பேசும்போது நமக்குமே வந்துட்டு நமக்கு அந்த ஊர் சைடில் இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஆடியன்ஸையுமே ரொம்பவுமே இந்த படம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட சொந்த ஊருக்கு போகும்போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு எமோஷன் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படம் முழுக்க கன்வே பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய படங்களில் வயலன்ஸ் ஓரியன்டாக வருது. ஸோ அந்த டைமில் வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்பவுமே லைட் ஹார்ட்டடாக இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை மட்டுமே வச்சு இந்த படம் முழுக்க ஓட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா ஸ்ரீதிவ்யா தான். ஸ்ரீதிவ்யா இந்த படத்துல ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு இடத்துல கார்த்தி ஒரு டயலாக் பேசுவார். அதாவது நம்மளோட வரலாறு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத கார்த்தி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் கரிகால சோழன் இப்படின்னு நிறைய விஷயங்களை கார்த்தி பேசுவார். ஸோ கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடியும் போது அரவிந்த் சாமிக்கு ஒரு விஷயம் தோணும். அது என்னன்னா, இவ்வளோ நல்லா பாசமாக நம்மளை கவனிச்சுக்கிறானே, பார்த்துக்கிறானே, இவன் எந்த வகையில் எனக்கு ரிலேஷனுங்கிறது எனக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கில்ட்டை அரவிந்த் சாமி கன்வே பண்ணியிருக்கிற அந்த விதம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் முழுக்க ரொம்பவுமே ஸ்லோவாக போனாலுமே இந்த மாதிரி ஒரு சில எமோஷ்னலான சீன்ஸ் ஆடியன்ஸை ரொம்பவுமே நல்லாவே கனெக்ட் பண்ணி இந்த படம் முழுக்க உட்கார்ந்து பார்க்க வைக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது அரவிந்த் சாமி அதுக்கப்புறம் கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் படம் முழுக்க போகும். இந்த படம் கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்லோவாக போகிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ஸ்லோவாக போனாலுமே இது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறனால ஓரளவுக்கு இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட அந்த ஸ்லோவாக போகிற அந்த லேக் மட்டும்தான் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவாக இருக்குது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா தந்தி டிவி யூடியூப் சேனலை பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.